ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா கூலு. ரீசனாக வந்து நல்லா மழை இருந்துச்சு. அப்போது கிளைமேட்டே இப்போ நல்லா கூல் ஆகிடுது. ஈவினிங் போல் குட்டிஸாக கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வாக்கிங் போகலான்னு வந்தேன். வாக்கிங் போகிற வழியில் பார்த்திங்கன்னா செடிகள் நட்டு விட்ருக்காங்க, தெரியுதா? அந்த செடியில் என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை நிற்கிது. கீரை வகைகள் வச்சு விட்ருக்காங்க. பச்சை பொன்னாங்கண்ணி நான் இதுவரையும் கேள்விப்பட்டதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சேமாக இருக்குது, கலர் மட்டும் தான் வேறு. அதான் அவங்கள்ட்ட காமிக்கலாமே அப்படின்னு நான் ஒரு அழகு செடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து கூகுளில் அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்த்தேன். அது பொன்னாங்கண்ணி கீரை சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா இதுலேருந்து ரெண்டு செடி எடுத்துக்கொண்டு அங்கே வீட்டில் வச்சிட்டோம்னா நமக்கு கீரை தயார், கீரை ரெடி ஆயிரும். வாங்க உங்களுக்கு காமிக்க எவ்வளோ அழகாக வச்சு விட்ருக்காங்கன்னு. இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை, எவ்வளோ அழகாக வச்சு விட்ருக்காங்க பாருங்களா. லைனாக சொட்டு நீர் பாசனம் மாதிரி வச்சு விட்டு. இதுதான் பச்சை கலர் பொன்னாங்கண்ணி மாதிரியே தான் இருக்குது. பச்சை கலர் பொன்னாங்கண்ணி கீரை உண்டான்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கேள்விப்பட்டிருக்கேன். இது பொன்னாங்கண்ணி கீரையானு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இதே இப்போ நம்ம ஊர்னா நான் இப்போ இதுலேருந்து நம்ம கீரை பறித்து வீட்டில் போய் சூப் போட்டுக்கலாம். இங்கே பறிச்சா ஏதாவது சொல்லிடுவாங்கோன்னு பயம்தான். சரி, கொஞ்சம் வளரட்டு, இப்போ தான் வச்சு விட்டுருக்காங்க. ஸோ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பறிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.